உயிரின் அளவு என்னன்னு அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு. எதுக்கு என் இறைவனை விட சித்து வேலை யார் செய்ய முடியும்? என் உடம்புக்குள்ள 1000 சித்து வேலை. நான் சாப்பிடுற சாப்பாட ரசமா, ரத்தமா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, விந்துநாதமா மாத்திட்டு இருக்க இந்த சித்து வேலை உள்ள நடக்குது. இதை விட என்னடா சித்து இருக்கு? ஏன் பின் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த பின் என்பவர் அபிராமிப்பட்டார். உன்னை வியந்த இந்த கண்களும் இந்த மனமும் இந்த எண்ணமும் வேற எதையும் வியக்க தெரியலப்பா. நீங்க இமேஜினே பண்ண முடியல. இப்படியெல்லாம் மீன் வகைகள் இருக்கா? ஒரு பிங்க்ல அவ்வளவு அழகழகான பிங்க். நம்மலாம் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. தேகம் இருக்கிறது வேற, மரணமில்லா பெருவாழ்வு வேறையாச்சே. திரும்ப வேற ஒரு தேகம் எடுத்து நீ முடிக்கணும். இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த சிறைச்சாலையிலேயே நீ இருக்கிறாயே. தகவல் படிச்சு பாருங்க. தானாகவே இந்த ரசவாதம் உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு உணர்வு நிலை, ஒரு மன மாற்றம் உங்களுக்குள் நடக்கும். அறிவு சிகிச்சை நடக்கும் உங்களுக்குள்ள. ஒவ்வொரு வரிகளும் அப்படி இருக்கும். நான் இந்த வரி சொல்றதா அந்த வரி சொல்றதானே இருக்காது. அதுல ஒரு வரி பெரிய ஒரு மாற்றம். அதுல ஐயா சொல்லுவாரு, உயிருள் யா எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவனேன்னு பார்த்த பிறகு இவர்தான் இன்னைக்கு தேவையான குரு என்று நினைத்தேன். இது போல இதுவரைக்கும் நம்ம யாருமே சொல்லி கொடுக்கலையே. கிருஷ்ணன் கூட கீதையில என்ன சொல்றாருன்னா, அத்தியாயம் 6 ஸ்லோகம் 30 சொல்லுவாரு. கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லாத உபதேசமா, திருவள்ளுவர் சொல்லாததா? ஆனா எங்க ஐயா சொன்னது எனக்கு அப்படி இருந்தது. இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை. அத்தியாயம் 6ல கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா, எல்லா உயிர்களையும் எனக்குள் காண்பவன் எவனோ, என்னுள் எல்லா உயிர்களையும் காண்பவன் எவனோ, எல்லா உயிர்களுக்குள்ளும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு அவன் விலகுவதும் இல்லை என்று ஒரு ஸ்லோகம். சர்வத்திர சமய பசியதி என்று ஒரு ஸ்லோகம். அதோடு சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லா உயிர்களுக்குள்ளும் நானே சர்வ வியாபியாக இருக்கிறேன், அந்தர்யாமியாக இருக்கிறேன். எல்லா உயிர்களும் எனக்குள் இருக்கிறது. இதை யார் உணர்றானோ அவனை விட்டு நான் விலக மாட்டேன், என்னை விட்டு அவன் விலக மாட்டான். இதுதான் அந்த ஸ்லோகம். ஆனா ஐயா ஒரு படி இல்ல, பல படி மேல போய் சொல்றாரு. இதே பொருள் தான். என்ன சொல்றாரு? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. இதை தெரிஞ்சுக்கிட்டு ராமலிங்கம் என்ன ஐயா சொல்றாரு, என் வயது 3 முதல் சொல்வார், என் வயது 12 முதல் சொல்வார். எப்பா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்துன்னா 3 வயசு. என் வயது 12 முதல்னு ஒரு பாட்டுல சொல்லுவாரு. அப்பா இந்த வயதுல இருந்து நான் உன்னை வணங்குறனே, கேட்கறனே, கெஞ்சறனே, கதறனே, உன் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு கதறனே அப்படின்னு அந்த கதறிய கதறல் தான் ஐயாக்கு 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். ஐயாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வடலூரில் சித்தி வளாகத்தில் ஐயா மறையில, ஜீவசமாதி அடையில ஐயா என்ன ஆனாரு? அவர் சித்தி வளாக திருமாளிகை என்கிற ஒரு குடிசையில ஐயா தங்கியிருந்தார் கடைசி காலம். அவருக்கு பல ஆண்டுகளாக, குறிப்பாக 2-3 ஆண்டுகள் அவர் முயற்சி செய்கிறார் இந்த உடலை மறைப்பது, ஜோதியாக கரைப்பது. இது பேர் நிறைய பேர் நம்ப முடியல. உண்மையாக ஐயா ஜோதியாக மாறினார். அது வார்த்தை ஜோதின்னு சொல்றோம். ஐயா ஜோதியானார், ஜோதியானார். வார்த்தை வேற இல்ல, சரியான வார்த்தை ஐயா ஆன நிலையை சொல்ல முடியல. அதற்கு சுத்த பிரணவ ஞான தேகம் அடைந்தார். ஐயா மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார். ஐயா சித்தியானார். இப்படிலாம் சொல்றாங்க. அது சரியான வார்த்தை நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா மற்ற மகான்கள் அடைந்ததும் ஐயா அடைந்ததும் வேறு. ஐயா இறைவனோடு இரண்டரை கலக்கவில்லை, இறைவன் இவரோடு இரண்டரை கலந்தார். வார்த்தை வித்தியாசம் இருக்கு. ஐயா மற்ற மகான்கள் இறைவனோடு கலந்தார்கள், ஆனால் ஐயாவோடு இறைவன் இரண்டரை கலந்தார். ஐயாவுடைய டிக்ளரேஷனை சொல்றேன். இது நம்மளே கற்பனையா சொல்றது இல்லை. என்ன சொல்றாரு? எனது சாமி, எனது துறை. ஐயா நிறைவாக எழுதிய திருவுருப்பா. எனது சாமி, எனது துறை. கடவுள் அவரை தலைவனாக பார்த்தார், தன்னை தலைவியாக வள்ளல் பெருமனார் பார்த்தார். இதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. எனது சாமி, எனது துறை, என்னுயிர் நாயகனார் நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பாட்டு திருவருட்பா. இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே
எனது பேர் உடம்பில் கலந்தே உளத்தில் பிரியாமல் இருப்பார். என் உடம்புலயும் உயிர்லயும் உள்ளத்திலையும் பிரியாமல் இருப்பார். மின்சாரும் இடைமடவாய் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை நான் செய்த பெரிய தவத்தால நான் அடைஞ்சண்டி. தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே அறிந்து இதைத்தான் நான் சாற்றுகின்றேன். நான் சும்மா சொல்லல, நான் பல நாட்கள் செய்த தவத்தின் பயன். ஒரு பெண் சொல்வது போல நான் தவ பலன் என் வீட்டுக்கார அடைஞ்சேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஐயா எழுதியிருக்காரு அந்த பாட்டு. நான் செய்த பெரும் தவத்தாலே அறிந்து இதை நான் சாற்றுகின்றேன். என் கணவர் வரப்போறாரு, என் உடம்புக்குள்ள வந்து கலக்க போறாரு. கலந்து என் உடம்பில் கலந்து உயிரில் கலந்து உளத்தில் கலந்து பிரியாமல் இருப்பார். நான் எப்படி சொல்றேன், நீ நம்பாம இருக்க? தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே அறிந்து இதை நான் சாற்றுகின்றேன். அந்த பெண் நம்பாம இருக்கா பொழுது இன்னும் சொல்றாரு, மின்சாரும் இடைமடவாய் நான் சொல்லுகின்ற வார்த்தையை நீ 2.5 நாழிகை கடந்த பின்னே அறிவாய். 2.5 நாழிகைனா 1 மணி நேரம். இப்ப நான் உள்ள போறேன்டி, 2.5 நாழிகைக்குள்ள நீ அறிந்து கொள்வாய். ஏன்? கதவை திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். என் கணவர் என்னோடு கலந்திருப்பார், நான் என் கணவரா மாறிட்டு இருப்பேன். இப்படி 1874ஆம் ஆண்டு ஐயா அந்த சுத்த பிரணவ ஞான தேகம் அடைந்தார். என்னன்னு நான் ஓரளவுக்கு விளக்குறேன் ஐயாவை பற்றி. ஐயா பிரணவ ஞான தேகம்னா நமக்குள்ள 3 தேகம் இருக்கு. ஒண்ணு இந்த ஸ்தூல தேகம், பிசிக்கல் பாடி. இது எல்லாருக்கும் தெரியும். பிசிக்கல் பாடி இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு, அது சூட்சும தேகம். இந்த உடம்பை இயக்குற ஒரு தேகம் இருக்கு, அதுக்கு உயிர். இந்த உயிர் தான் இதை இயக்குது. அது உயிர் உடல் அல்லது நுண்ணுடல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சூட்சும உடல், உயிர் உடல், நுண்ணுடல், இங்கிலீஷ்ல ஆஸ்ட்ரல் பாடி. ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் அதை பார்த்தும் இருக்கலாம், கனவுல பார்க்கலாம். என்ன மேலேயே ஒரு பொண்ணு வந்து நின்னுது, நான் எங்கெங்கயோ போறாம, அதான் ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் பாடி. இந்த உடம்பு அதுதான் இயக்குது. இப்ப நான் இப்படி கையை தூக்கணும்னா அதுதான் போயிடும். அது போன பிறகுதான் என் கையை நம்ம தூக்குற இந்த உடம்ப அதுக்கு பிறகு 10 பேர் தூக்குனாலும் வெயிட்டா இருக்கும். பொணகணம் கணக்குதுன்னுவாங்க. ஆனா இந்த நுண்ணுடல் அது எவ்வளவு சின்னது தெரியுங்களா? நம்ம ஞானிகள், நம்ம தமிழ்நாட்டு ஞானி தான் எழுதியிருக்காங்க உயிரின் அளவு என்னன்னு. இவ்வளவு பெரிய தேகமா இருக்கட்டும், டைனோசாரா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், நம்மளுடைய யானையா இருக்கட்டும், இவ்வளவு சின்னதுதான் அது இயக்குது. உயிர் சைஸ் ஒன்னே ஒண்ணுதான். யானைக்கு ஒரு சைஸ், எனக்கு ஒரு சைஸ், எறும்புக்கு ஒரு சைஸ், பாக்டீரியாவுக்கு ஒரு சைஸ், கொரோனான்னு ஒண்ணு வந்தது அதுக்கு ஒரு சைஸ்லாம் இல்ல, ஒரே சைஸ் தான் உயிர். எல்லா உடம்பையும் அந்த ஒரு குட்டி சைஸ் தான் இயக்குது. அது எவ்வளவு சைஸ் தெரியுங்களா? நம்ம ஞானி எழுதி வச்சுட்டு போயிருக்கார் திருமூலர். வள்ளல் பெருமானார் அவரை மிக சிறப்பாக போற்றினார். திருமந்திரம் எடுக்க வேண்டும் என்று அவருக்கு அவ்வளவு விருப்பம். அந்த திருமூலர் சொல்றாரு உயிரின் அளவு என்னன்னு அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு. அது பாட்டு சொல்றாரு, மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000த்துள் ஒன்றே. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000த்துள் ஒன்றே. எந்த விஞ்ஞானியும் இதை இப்ப சொல்லல. இப்ப வேணா எலக்ட்ரானுடைய அளவு என்ன, அணுவினுடைய அளவு என்னன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மால 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் ஐயா உயிரினுடைய அளவு என்னன்னு. சோ அவ்வளவு சின்ன உயிர் இயக்குது. அதுதான் நுண்ணுடல். இது 2வது உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இதுக்கு மேல இன்னொரு பாடி இருக்கு, அதுக்கு காசல் பாடின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல காரண உடல். இந்த பிசிக்கல் பாடியை இயக்குவது ஆஸ்ட்ரல் பாடி, இந்த ஆஸ்ட்ரல் பாடியும் இயக்குவதுதான் காசல் காரண உடல். இந்த சூட்சுமம் என்பது சக்தி வடிவம், இந்த சக்தியும் இயக்குறது தான் சிவ வடிவம். சொல்லுவாங்க ஒரு சின்ன வார்த்தை தான்,
தாய் என்பது உண்மை, தந்தை என்பது நம்பிக்கை. புரியுதுங்களா? தாய் என்பது உண்மை. நான் நேரா பார்க்கிறேன் பக்தி. அதான் பக்தின்னு சொல்லுவாங்க. பக்தின்னா என்ன? பக்தி என்பது ஞானம் என்பது தாய். நேரா பார்க்கிறோம். நான் அனுபவிச்சுட்டேன். தந்தை என்பது நம்பிக்கை. இவ தாய் சொல்லி நம்ம கேட்கிறோம். தாய் சொல்றா, நம்புறேன் நான், அவ்வளவுதான். அதுபோல சிவம் என்பது நம்பிக்கை. சக்தி என்பது நேரா பார்க்கிறோம். இந்த எல்லாத்தையும் பார்க்கிறோம். அப்ப இது சக்தி என்றால் உள்ள இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடியை நீங்க சிவமா எடுத்துக்கலாம். நுண்ணுடலை பார்த்து விட்டால் இது சக்தி, அதற்கு மேலானது சிவம், காசல்வாடி. நீங்கள் காசல்வாடியை சக்தியா பார்த்தா அதுக்கு மேலா இந்த காசல்வாடியும் காரண உடலையும் இயக்குறது மகா காரணம் ஒண்ணு இருக்கு. இப்படிதான் போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஐயா உள் ஜோதி உள் ஜோதி உள் ஜோதின்னு வர. நீ முதல்ல இந்த ஜோதியை பாரு, இதை இயக்கிறது எதுன்னு கொஞ்சம் பாரு, இதை இயக்கிறது உள்ள என்னன்னு பாரு. இந்த மாதிரி நிறைய வரிகளை ஐயா அகவல்ல வச்சிருப்பாரு. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. மாதிரி நிறைய வரி இருக்கு. இந்த சிற்ஜோதியின் இயல் ஒரு ஆதி அந்தம் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. நீ உள்ள 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 போ. இந்த ஸ்தூல தேகத்துக்கு எது காரணம்? ஓ, இந்த உயிர் இயக்குதா? இந்த உயிரை எது இயக்குது? ஓ, இந்த காரண உடல் இயக்குதா? இந்த காரண உடல் எது இயக்குது? ஓ, மேல இருக்கிற மகா காரணம் இயக்குதா? இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் ஞானம். இதுதான் ஐயா சொல்றாரு. அப்போ இந்த 3 உடல் இருக்குல்ல, ஐயா பார்த்தாரு. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒரு எல்லை வரைக்கும் தானே போறாங்க. தேகத்தை நீட்டிக்கிறது எப்படி இவங்க மரணமில்லா பெருவாழ்வு? இந்த தேகத்தையும் நான் அந்த தேகமா மாத்தணுமே. இறைவா, உன் தேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. நான் நீயா மாறணும்னா இந்த ஸ்தூலம் உன் ஸ்தூலத்தோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி, உன் ஸ்தூலம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. அப்ப இந்த தேகத்தை இறைவனினுடைய சுத்த தேகமா மாத்தினார். உன்னுடைய சூட்சமம் ஒண்ணு இருக்கும்ல பிரபஞ்சத்துல. இப்ப பிண்டத்துல ஒண்ணு இருக்குன்னா அண்டத்துல எப்படி இருக்க நீ? என்னுடைய சூட்சும தேகம் தான் பிரணவம். இந்த உள்ள இருக்கு இல்லையா ஆஸ்ட்ரல் பாடி, அதுதான் பிரணவம். சோ அதை பிரணவ தேகமாக மாற்றினார். கலங்கங்களை போக்குதல் தான். அதற்கு பிறகு நம்மளுடைய காரண தேகம் தான் ஞான தேகம். சோ அதை இறைவனினுடைய ஞான தேகமாக மாற்றினார். ஈஸியா சொல்லிட்டோம். சுத்த பிரணவ ஞான தேகம். தன்னுடைய சூழ தேகத்தை இறைவனின் சுத்த தேகமாக மாற்றினார். தன்னுடைய சூட்சும தேகத்தை இறைவனினுடைய பிரணவ தேகமாக மாற்றினார். தன்னுடைய காரண தேகத்தை இறைவனின் ஞான தேகமாக மாற்றினார். மாற்றினாரா, மாற்றப்பட்டாரா? இதுதான் ஐயா இழந்த மரணமிலா பெருவாள். இறைவன் எப்படி இருக்கிறாரோ இயற்கையில் அப்படியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதைத்தான் சொல்றாரு. இதுவரை யாருமே அதை பண்ணல. எல்லோரும் ஒரு நிலை வரைக்கும் போனாங்க. இந்த தேகத்தை நீட்டித்தார்கள். இந்த தேகத்தை நீட்டித்தலே மரணமிலா பெருவாழ்வு என்று நினைத்தார்கள். இல்லைன்ட்டார் ஐயா. இது தேக நீட்டிப்பு. தேகம் இருக்கிறது வேற, மரணமிலா பெருவாழ்வு வேறையாச்சே. திரும்ப வேற ஒரு தேகம் எடுத்து நீ முடிக்கணும். இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த சிறைச்சாலையிலே நீ இருக்கிறாயே. ஜீவசமாதி அடைவது என்பது மரணமிலா பெருவாழ்வு இல்லை, அது தேக நீட்டிப்புன்ட்டார் ஐயா. ஐயா அடைந்தது தேகத்தை இறைவன் தேகமாக மாற்றினார். இதுதான் அவர் அந்த சித்தி வளாக திருமாலையில் அடைந்தது 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30. அதைத்தான் இன்று வரையில் வடரூர் பெருவெளியிலே பூச திருநாள் மகா ஜோதி தரிசனம். அந்த நாள் அன்று அவரோடு இறைவன் 2 கலந்தார். அதற்கு முன்பு எழுதியதுதான் இந்த அகவல். ஐயாவுடைய தேடல் 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 ஐயாக்கு. அப்ப 1872ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஒரு இரவில் ஐயாவோடு இறைவன் கலக்கிறார். அப்படி கலந்த பொழுது இறைவனாக அவர் கொட்டிய கொட்டல் தான் 1596 வரிகள் அடங்கிய அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல். இறைவனே தன்னை பற்றிய எல்லா ரகசியங்களையும் கொட்டினார். இவ்வளவுதான்ப்பா, இத படிங்கப்பா. என்னை பத்தி ஏன் இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு தெளிவின்மைகள்? அகவலை படி, எல்லாம் தெரிஞ்சிடும். உயிரை பற்றிய விளக்கமா, மனதை பற்றிய விளக்கமா, ஆன்மாவை பற்றிய விளக்கமா, பிறவியை பற்றிய விளக்கமா, பிரணவத்தை பற்றிய விளக்கமா, என்ன வேணும்டா உங்களுக்கு இந்த அகவலை படி. சில விளக்கங்கள்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி
குடுத்துருக்கோம். "நானந்தமில்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெருஞ்சோதி, வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி." ஐயா சொல்றாரு, வித்து ஒண்ணு தானே. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறீங்க, பெரிய கார்டன் வச்சிருக்காங்க. பெரிய கார்டன். இல்லாத காய்கறி இல்ல, இல்லாத பழம் இல்ல, இல்லாத கீரை இல்ல, இல்லாத தானியம் இல்ல, இல்லாத கிழங்கு வகை இல்ல, பூ வகைகள் இல்ல. போய் கேட்கிறீங்க, "எப்படிங்க? எப்படிங்க?" ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு விதை தான் போட்டேன். ஆ இவ்வளவு காய்கனிலாம் கிழங்குகளும், கீரைகளும் வந்து எப்படி பார்ப்பீங்க? நிஜமாங்க. ஒரு விதை போட்டேங்க வாங்கின்னு வந்து. இத்தன பழங்கள், இத்தனை காய்கறிகள், இத்தனை செடி கொடிகள், இத்தனை மலர்கள்லாம் வந்தது. நம்புவோமா? நான் நம்பி தான் ஆகணும். இறைவன்ற ஒரு விதை தான் போட்டான். நீங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு போங்க. இப்ப தமிழ்நாடு ஒரு மாரி இருக்கு. நீங்க வேற ஒரு பகுதிக்கு போங்க. வேற ஒரு நாட்டுக்கு போங்க. இப்ப நாங்க டார்ஜிலிங் போயிருந்தோம். டார்ஜிலிங்ல கேங்டாக். அங்க தான் வைல்டு ஃப்ளவர்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. அதாவது காட்டு மலர்கள். அவ்வளவு கலர்ஃபுல் பூக்கள். அப்பா! அது பார்க்கும்போதே நமக்கு மூர்ச்சையா விழணும் போல இருக்கு. அந்த மாரி ஒரு கலர்ஸ இப்படியெல்லாம் கலர்ஸ் இருக்குமான்ட்டு. பூக்கள்ல வயலட்டு, எல்லோ, பிங்க்ல பல வகை, ரெட்ல பல வகை. இப்ப நம்ப சாதா செம்பருத்திய பார்த்தாலே ஒரு மாரி இருக்கும். எத்தனை வகையான செம்பருத்தி. எப்படிங்க இது? சிங்கப்பூர் போயிருந்தோம். அங்க வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா, ஏசியன் அக்வாரியம்ன்னுட்டு. அவங்க அந்த கடல் செயற்கை கடலை உருவாக்கி, கடல் வாழ் உயிரினங்களுக்கான கண்காட்சி. இல்லாத மீன் வகை இல்ல. அத மெயின்டனன்ஸ் பண்ண ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க. அதுல அந்த மீன் வகைகள பார்த்து அதாவது நம்ம அந்த கண்ண நகர்த்தவே முடியல. டைம் இல்ல நமக்கு. நீங்க இமேஜினே பண்ண முடியல. இப்படியெல்லாம் மீன் வகைகள் இருக்கா? ஒரு பிங்க்ல அவ்வளவு அழகழகான பிங்க். நம்மலாம் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு கோல்டு கலர், எல்லோ கலர், பச்சை கலரு, டார்க் ஊதா கலர்ல எத்தன மீனுங்க. ஊதால அத்தன வகை ஊதா மீன். கருப்பு மீனு, வெள்ள மீனு, இவ்ளோ குட்டி மீனு, இவ்ளோ பெரிய மீனு, வகை வகையா மீனு, வடிவம் எத்தன, பாம்பு மாரி எத்தன மீனு, திமிங்கலம் மாரி எத்தன எப்பா! இறைவா! உனக்கு வேல வெட்டி இல்லடா! உட்கார்ந்து டிராயிங் பண்ண உட்கார்ந்துருக்கான் அவன். அதுக்கு மூக்கு ஒரு மாதிரி, கலர் ஒரு மாதிரி, கோடு ஒரு மாதிரி. அதுக்கு ரெக்க ஒரு மாதிரி. இதுல வெறும் மீன் வகைகளே இப்படின்னா, பறவைகள்ல எத்தன பறவைகளினுடைய கண்காட்சிக்கு போங்க. டேய் சும்மா இருந்துடா நீ அப்படிதான் எனக்கு தோணும். இந்த மயில் கழுத்த பாருங்க, கலர பாருங்க, அதனுடைய அதனுடைய கொம்பு பாருங்க. அப்பா! எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. அப்போ வித்தியல் ஒன்றாய் ஐயா சொல்றாரு. வித்தியல் ஒன்றா இதுதாங்க ஐயா சொல்றது. டேய் கடவுள நெனச்சு வியந்து பாருங்கடா. வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதின்வார் ஐயா. வித்து ஒண்ணா விளைவு இவ்வளவா? ஏய் எப்பேர்ப்பட்ட சித்தன்டா அவன். எங்கடா போய் சித்து வேலைய பார்த்துன்னு பல்லிழிச்சுன்னு உட்காந்துருக்கீங்க. இவன பார்த்துட்டா எங்கேயும் போய் வியக்க மாட்டோம். கெத்தா பார்ப்பீங்க. எதுக்கு? என் இறைவனை விட சித்து வேலை யார் செய்ய முடியும்? என் உடம்புக்குள்ள 1000 சித்து வேலை. நான் சாப்பிடுற சாப்பாட ரசமா, ரத்தமா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, விந்துநாதமா மாத்திட்டு இருக்க இந்த சித்து வேலை உள்ள நடக்குது. இத விட என்னடா சித்து இருக்கு? இந்த குரல் எப்படி வருதுன்னு இத யோசிக்கவே நம்மால முடியல. எப்படி நான் பார்க்கிறேன், எப்படி பேசுறேன், எப்படி கேட்கிறேன், எவ்வளவு சித்து வேலை. என் உடம்ப விடவா ஒரு சித்து வேலை இருக்கு. எங்கேயும் போய் வியக்க முடியல. ஏன் இறைவனை அதாவது பாரதி சொல்லுவான், பூமியில் இனி எவருக்கும் அடிமை செய்து வாழ்வோம், பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னுவான். பணியேன் பின் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன்வர் அபிராமிப்பட்டார். உன்னை வியந்த இந்த கண்களும், இந்த மனமும், இந்த எண்ணமும் வேற எதையும் வியக்க தெரியலப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதான் ஐயா சொல்றார். வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி வள்ளல் பெருமானார் சொல்றார். அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதின்பார். இப்படியெல்லாம் இது வந்து திருவருட்பா. இப்படியெல்லாம் அகவல்ல அவர் அளித்த விளக்கங்கள் சாதாரணம் கிடையாது. ஐயா சிலது சொல்லுவாரு. ஜோதியுள் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதியென்றருளிய அருட்பெருஞ்சோதி. இது அகவல். இந்த சொரூபம்ன்ற வார்த்தை ஐயா யூஸ் பண்ணுவாரு.
நமக்கு தெரியும். அருவம் தெரியும், உருவம் தெரியும், அருவுருவம் தெரியும். சொரூபம் நீங்க வார்த்தைய பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனா அதுக்கு விளக்கம் தெரியாது. நம்ம சொரூபம்னா என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? வேற என்ன சொரூபம்? ஆனா அதுக்கு ஐயா விளக்கம் இருக்கு. உருவம் தெரியும். பிசிக்கல் உருவம். அருவம் தெரியும். என்ன? தெரியாது. தெரியும் நமக்கு. தெரியாது என்பது தெரியும். அருவம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாது. அதானே அருவம். உருவம்னா என்ன? மௌனத்துல இருக்கீங்க. உடனே லிங்கம்னு அடையாளம் காட்டலாம். பட் அந்த அடையாள குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? உருவம் தெரியும். அருவம் தெரியாது. உருவம் என்பது என்ன? கண்ணுக்கு தெரியாது. ஆனா மற்ற புலன்களால நீங்க அறிய முடியும். காற்று உருவம். கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அது என்னை தழுவிச் செல்லும். பூக்களின் வாசம் என்னால பார்க்க முடியாது. ஆனா என் மூக்குல வந்து நுகர்ந்து உருவம். உணவுகளின் சுவை என்னால பார்க்க முடியாது. பார்த்தவொடனே சாப்பாடு சுவையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டு பார்க்கணும். அதான் உருவம். இருக்கு. சுவை இருக்கு. ஆனா என்னால பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாது. மற்ற புலன்களால் உணரக்கூடிய ஒன்று உருவம். மற்ற புலன்களாலும் உணர முடியாது. ஆனா இருக்கு. அதுதான் அருவம். கண்ணால் பார்ப்பது உருவம். கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் மற்ற 4 புலன்களால் உணர முடியும். அது உருவம். கண்ணாலும் பார்க்க முடியாது. மற்ற புலன்களாலும் உணர முடியாது. ஆனால் இருக்கிறது. அதுதான் அருவம். சரி, சொரூபம்னா என்ன? இதத்தான் விளக்கம் சொல்றாங்க. ஐயா சொல்றாரு, இந்த ஸ்தூல தேகம் உருவம். இந்த மனம் இருக்கு. அது உருவம். இந்த மனதுக்குள்ள இருக்கிற ஆன்மா அருவம். அப்ப சொரூபம் தெரியாது. இந்த 3யும் ஒருத்தன் இயக்குறான்ல, அவன் அருவமா? உருவமா? உருவமா? தெரியாதுப்பா. அதான்டா சொரூபம். நீ உன்னுடைய நல்ல இப்ப நீங்க நல்லா வந்தீங்கன்னா கடவுளை பற்றி விளக்கம் வந்துரும். கொஞ்சம் லேசில் எடுத்துக்காதீங்க. நீ உன் 6வது அறிவினுடைய எல்லையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற உருவம், உருவத்தை வச்சு கடவுளை நீ இமேஜின் பண்ணக்கூடாது. அவன் ஆணா, அவன் பெண்ணா, அவன் அலியா? டேய், இங்க உலகத்துல ஆண் பெண் அலி இருக்கு. வேற உலகத்துல இன்னும் ஒரு பாலினம் கூட இருக்கலாம். எத்தனை பாலினம் இருக்கும்? நம்ம ஆண பெண்ணு அலி வச்சுட்டு நம்ம யோசிக்க கூடாது. அதனாலதான் மாணிக்கவாசகர் ஆணாக பெண்ணாக அலியாக அதுவும் கடந்த நீனுவர். அவன் ஆணா பெண்ணா, ஆணும் பெண்ணுமான அலியா? அவன் உருவமா, அருவமா, உருவமா? இல்லடா, அதுக்கும் மேல. இதத்தான் விளக்குறாரு இந்த வரி. அப்பேற்பட்ட விளக்கம். ஜோதியுள் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்றருளிய அருட்பெருஞ்சோதி. விளக்கம்ங்க ஐயா. ஜோதிக்குள்ள ஜோதினா இந்த ஸ்தூல ஜோதி, சூட்சும ஜோதி, காரண ஜோதியை கடந்து அந்த ஜோதியில போய் அந்தமா நில்லு. அது சொரூபம் காட்டும். அது அருவமா, உருவமா, உருவமா? இல்ல, சொரூபம். அது எப்படி தெரியாது. ஏன்? உன் 6வது வரைக்கும் அவ்வளவுதான் எல்லை. அத உருவம்னு சொன்னாலும், அருவம்னு சொன்னாலும், உருவம் சொன்னாலும் உன் வரையறைக்குள்ள வந்துரும். உன் வரையறைக்கு உட்படாதது, உன் எண்ணத்திற்கு ஆட்படாதது, உன் விளக்கத்திற்கு உட்படாத. அதுதான்டா கடவுள். நீ ஒரு எல்லைக்குள்ள வச்சுட்ட, அது கடவுள் இல்லடா. அதான்டா கடவுள். இது புரிஞ்சவன் தான் கடவுளை புரிஞ்சுக்கிட்டான். நான் எல்லாம் புரிஞ்சேன். கடவுள் அருவம் தான் வாதாடினாலும் தப்பு, கடவுள் உருவம் தான் சொன்னாலும் தப்பு, கடவுள் உருவம் தான் சொன்னாலும் தப்பு. தெரியாதுப்பா. அவன் எல்லாமாவும் இருப்பான், அதை கடந்தும் இருப்பான். இவன் தான்டா ஞானி. இவன் கடவுள் அருவம் தான் அப்படின்னு நீங்க உண்மை. நம்ம முட்டாள்கள் சண்டை போட்டுக்கிறோம். ரொம்ப அழகா புத்தர் விளக்குவாரு. உள்ள எடுத்துட்டு போங்க. புத்தரிடத்தில் ஒரு கூட்டம் வருது. ஒரே சண்டம், பயங்கர சண்டை. ஒரு 10 பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் உங்க விருப்பம். என்ன சண்டைன்னா, கடவுள் அருவமா, உருவமா, 1ஆ, 2ஆ, உருவமா, இல்ல இந்த சமய கடவுளா, அந்த சமய கடவுள் தான் பெருசான்னு சண்டை போட்டுக்கிறோம்ல. ஒரு கற்பனைக்கு இப்ப போட்டுக்கிறோம்ல, அப்ப போட்டிருக்காங்க அந்த சண்டை. பயங்கரமான சண்டை. எங்க கடவுள் தான் பெருசு, எங்க கடவுள் தான் பெருசு, கடவுள் ஒண்ணுதான், கடவுள் அருவம் தான், கடவுள் இப்படின்னு ஒரு குரூப் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வருது. புத்தர்கிட்ட அந்த கேஸ் வருது. ஐயா, இங்க பாருங்க, அந்த இளைஞர்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால இத்தனை உயிர்கள் போச்சு இல்லையா?
போச்சு. புத்தர் கிட்ட வழக்கு வருகிறது. இப்ப புத்தர் சொன்னாரு, "சரி இந்த வழக்க விடுங்க. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன்னாரு." புத்தர் ஏதோ வழக்கு தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா கதை சொல்றாரே. இல்ல கொஞ்சம் கேளுங்க. இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கான். அவன் ஓன்னு அழுதுட்டு உங்க முன்னாடி வரான். என்னன்னு போய் நீங்க கேட்குறீங்க. அழுதுகிட்டே இருக்கான். விளக்கமே குடுக்க மாட்டேங்கிறான். ஓன்னு அழுதுகிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். நீங்க பலமுறை கேட்குறீங்க. என்னய்யா இப்படி கதறி கதறி என்னதான்யா வேணும்? எனக்கு பொண்ணு வேணும். பொண்ணு ஆமா. ஒரு பொண்ண நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அப்படியா? இதுக்கா இப்படி அழுவுற? இந்த பொண்ணுக்காகவா இப்படி அழுவுற? எந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. தெரியாது. அவ ஊர் தெரியுமா? தெரியாது. பேரு? தெரியாது. அவங்க அம்மா, அப்பா? தெரியாது. அவ எப்படி இருப்பா? தெரியாது. எப்ப பார்த்த? அதுவும் தெரியாது. யோவ்! யார்யா நீ? பேரு தெரியாது, ஊர் தெரியாது, எங்க இருக்கான்னு தெரியாது, அம்மா, அப்பா யாருன்னு தெரியாது, பார்த்ததும் கிடையாதுன்ற ஆனா அந்த பொண்ணு வேணும். புத்தர் இதை சொல்லிட்டு கேட்கிறாரு இந்த இளைஞர்களை. நீங்கள் இவனை எப்படி பார்ப்பீர்கள்? அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. மகா முட்டாள். அவன் மகா முட்டாள். அப்ப நீங்க யாரு? இப்ப நீங்கல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரு சண்டை போட்டுக்கிறீங்கல்ல. கடவுள் 1, 2 கடவுள் அருவம், உருவம், எங்க சாதி கடவுள், எங்க சமய கடவுள். இந்த கடவுள் நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களாடா? எல்லாம் பார்த்தாங்க. பார்த்ததில்ல. உங்க அம்மா, அப்பா? நீ சொல்ற யார் யாரோ கடவுள பத்தி அவங்க கிட்ட கேட்டுருக்கீங்களா? பார்த்துருக்காங்களான்ட்டு? பார்த்ததில்ல. அப்படி பார்க்காத கடவுளுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, அப்ப நீங்க யாருடா? அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல. பார்த்தவன் போட மாட்டான். வள்ளல் பெருமானார் போடுவாரா? டேய் பார்த்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? டேய் நீ தான்டா கடவுளு. உனக்குள்ள இருக்க அன்பு தான்டா கடவுள். இதுதான் புரிதல். நமக்கு என்னன்னே தெரியாம போட்டு சண்டை போட்டு இப்போ கடவுளின் பெயரால ஒரு பகல்காம்ல வந்து நீ என்ன பேரை சொல்றன்னு சொல்லி அத்தனை பேரை சுட்டு கொன்னானுங்களே, உண்மையாக அவன் கடவுளை பார்த்திருந்தால் AK-47 எடுத்து இத்தனை உயிர்களை சுடணும்னு தோணி இருக்குமா? கடவுளை பார்க்கல. நீ கடவுளுக்காக நீ வந்து சண்டை போடுறியா? கடவுள் அதை ஏற்றுக்கொள்வாரா? எல்லாருடைய கடவுள் ஒண்ணுதானையா? நீ கும்புற கடவுள், அவன் கும்புற கடவுள், நாமம் தானே வித்தியாசம். நீ என்ன பேரை சொல்றதுன்னு அவன் சுட்டான். நீ தண்ணி குடிக்கிறியா? அப்பன்னா நீ ஆள் கிடையாது. நீ இனிமே வந்து வாட்டர் தான் குடிக்கணும். அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா நம்ம எப்படி சிரிப்போம்? சிரிப்பு தானே வருது. ஏன்? நமக்கு மொழி தெரியுது. டேய் வாட்டர்னாலும் தண்ணினாலும் ஒண்ணு தான்டா. ராமன்னு சொன்னா என்ன? அல்லான்னு சொன்னா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. இந்த புரிதல் இல்லாம தானே இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம். இதையெல்லாம் தீர்க்க வந்தது தான் சன்மார்க்கம். அப்ப அந்த கேட்கிறாரு, புத்தர் கேட்கிறாரு, அவனை நீங்கள் முட்டாளாக பார்க்கிறீர்களே, அப்ப நீங்கள் யார்? சொல்லிட்டு பார்க்காத கடவுளுக்கும், கேட்காத கடவுளுக்கும், புரியாத கடவுளுக்கும் இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறீர்களே, இப்பொழுது உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளுக்காக சண்டை போடுகிறீர்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி. இந்த நீங்கள் சொல்லுகின்ற எல்லா கடவுள்களுக்கும் ஒரு பொது தன்மை உண்டு. அது என்னன்னு கேட்டாரு. அன்பு. அப்படி இருந்துட்டு போங்கடா. எல்லா கடவுளுக்குள்ளும் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. நீ அல்லான்னு சொன்னாலும், இயேசுன்னு சொன்னாலும், புத்தர்ன்னு சொன்னாலும், எந்த கடவுளாக சொன்னாலும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இன்னும் பேரே தெரியாத எந்த கடவுளா இருந்தாலும் எல்லாரும் நம்புற ஒரு தன்மை இருக்கு. கடவுள் அன்பானவர். நீ இருந்துட்டு போயேன்டா. அந்த கடவுளின் பெயரால அன்பை மறந்துட்டு சண்டை போறிய. இதுதான் வள்ளல் பெருமானார் சூட்சுமமே. ஐயா சொல்லுவாரு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சாதி, சமய சங்கற்ப விகற்பங்களும், வர்ணாசிரம சங்கற்ப விகற்பங்களும் என் மனதில் பற்றா வண்ணம். ஏன்? என் அன்புக்கு அது தடைப்பா. அது எனக்கு வேண்டாம். சாதி தடையா இருக்கா? என் அன்புக்கு அது தடையா இருக்கா? அது எனக்கு வேண்டாம். சமயம் தடையா இருக்கா? அது வேண்டாம். அப்ப எது எனக்கு? எது அன்பை விளைவிக்குதோ அதுதான் எனக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஒண்ணுயா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். மனுஷன்ற ஒரு பொதுத்தன்மை போதாதா? இது மனிதநேயம். ஐயா பார்த்தாரு. டேய் உயிர்டா நீங்க எல்லாரும். ஒரு உயிர் தானே. அதுதான் ஆன்ம நேயம்னாரு ஐயா. இதுதான் ஐயாவுடைய கொள்கை. எல்லாரும் உயிர் தானே. எல்லார்ட்டையும் நேசமா இருந்துட்டு போங்களேன். இதெல்லாம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால் அகவல் படித்தால் கிடைக்கும். நீங்க அகவல் படிங்க, அகவல் படிங்க. எல்லா ஞானமும் கிடைக்கும். எக்ஸ்ட்ராடினரி ஞானத்துக்கு நீங்க போவீங்க. இந்த ஞானம் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு தானாக வெளிப்படும்.
உலகியல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வரி 2 இந்த சொல்றேன் இல்லையா? "உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே" என்ன சொல்றாராம் இறைவன்? இவர் பல நாள் ஏக்கம். எனக்கு உண்மை சொல்லு, உண்மை சொல்லுன்னு சொன்னியே ராமலிங்கம். இதோ சொல்றேன் வா. நான் எனக்குள்ள எல்லா உயிரும் இருக்கு. உயிர்களுக்குள்ள நான் இருக்கேன். இத தெரிஞ்சுக்கிட்டியா? இனி நீ என்ன பண்ணணும்? உயிர் நலம் பரவுக. எல்லா உயிர்களுக்கும் போய் சேவை செய் ராமலிங்கம்னாராம் இறைவன். என்று உரைத்த மெய் சிவமே. இந்த கொள்கை நீ உலகத்துல இருக்க எல்லா சமயங்களும் எடுத்துக்கிட்டா, உலகம் எப்படி இருக்கும்? அதான் சுத்த சன்மார்க்கம் பரவணும்னு சொல்றது. எல்லாருக்குள்ளயும் சுத்த சன்மார்க்கம் பரவுனா, என்னடா நீ எனக்கு என்னுடைய கருத்து. நீ எந்த சமயமா கூட இருந்துக்கிட்டோம். எந்த சாமியாலும் இந்த ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டோம். உயிர் நலம் பரவும். நீ உனக்கு பிடிச்ச எந்த கடவுள வேணாலும் எடுத்துக்கோ. அது மாற்று கருத்தே இல்ல. ஆனா உயிர் நலம் பரவுதல் என்கிற அந்த வழிபாட மட்டும் மாத்தாத. உன் வழிபாட மாத்தாத. இதான் ஐயாவுடைய சுத்த சன்மார்க்க நெறி. இது இல்லையே. உங்களுக்குள்ள இவரு விதைக்கப்பட்டதுன்னா, நீங்க இனி வாழ்க்கையில நீங்க கம்பீரமா இருப்பீங்க. சன்மார்க்க நெறியில் நிற்பவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். வள்ளல் பெருமானார் நம்ம வாழ்க்கையில வந்துட்டார்னா, இனி நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் கம்பீரமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருக்கும். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்போம். இவ்வளவுதான் வார்த்தை. ஆனா நீங்க செய்ய போறது அவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கும். உங்களால நாடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்க ஒரு கண்ணால ஒருத்தவங்கள பார்க்கறதுனால அவங்களது எல்லா பிரச்சனையும் தீரும். சத்தியம் சொல்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது பலிக்கும். நீங்க இருக்கிற இடத்துல தீமை நடக்காது. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு வண்டியில பிரயாணம் பண்றீங்கன்னா அங்க அத்தனை உயிர்களுக்கு ஆபத்துன்னா நீங்க இருக்கிறதுனால அத்தனை உயிர்களும் காப்பாற்றப்படும். நீங்க ஒரு நோயுற்றவரை போய் சந்தித்தீர்கள் ஏனால் அவர்கள் நோயிலிருந்து உங்கள் பார்வை போதும். ஐயான்னு நீங்க ஒரு வார்த்தை அப்படி நின்னு கேட்டீங்கனாலே போதும். உங்களுக்காக ஐயா வந்து அங்க குணப்படுத்துவார். எத்பாவம் தத்பவத்தே. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவ. ஐயா உங்களை அவரளவுக்கு உயர்த்திடுவார். அதெல்லாம் வாழ்க்கை. செத்து போறது வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தவன சாகிறதா வாழ்க்கை. அந்த இடைப்பட்டதுல எப்படி வாழ்ந்துட்டு போறோம்னு இருக்கு நமக்கு. அதனால் அன்பு உள்ளங்களே, அகவல் என்பது சாதாரண இல்லை. ஒரு ஒரு துளி கூட எடுத்து நான் உங்களுக்கு இன்னும் குடுக்கல. பாராயணம் தான் இன்று தீர்வு என்று எனக்கு உணர்த்தப்பட்டது. மக்களுக்கு அகவல் பாராயணத்தை காட்ட வேண்டும். நெறைய நோய்கள் குணமாயிருக்கு. தீர முடியாத பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட அகவல் பாராயணத்தினுடைய பெருமையும், வள்ளல் பெருமானாரினுடைய பெருமையையும் ஒருவாறு இணைத்து சொல்லியிருக்கோம். இது முடிவதல்ல. ஒரு சின்ன அறிமுகம் குடுத்திருக்கோம். ஐயாவ பத்தியும், அகவல் பாராயணத்தை பற்றியும், அகவலை பற்றியும்.